வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள புதிய மாற்றங்களில் இந்த ஒரு வீடியோ விளக்கம். அரசு வெளியிட்டுள்ள மறுசீரமைக்கப்பட்ட பட்டியலில் குறு விவசாயிகளிலிருந்து 50,000 75,000 வரை பெற்றிருந்தால் அவங்களுக்கு கடன் தொகை அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. விகிதத்தில் குறைக்கப்பட்டு அதிகபட்சமாக 1,00,000 ரூபாய் வரை கடன் உள்ளவர்களுக்கு சலுகைகள் வந்திருக்கு. சிறு விவசாயிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் பாதி அளவும், பெரிய விவசாயிகளுக்கு ஒரு நிலையான தொகையின் தள்ளுபடி கிடைக்க வேண்டும் என்ற தகவல்கள் குறிப்பிடுகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் மீண்டும் புதிய சாகுபடிக்கு தயாராகவும் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள நபர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய புதிய பட்டியல் கூடுதல் விவரங்கள் அனைத்தும் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. விவசாய பயிர்க்கடன் திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் என்னென்ன, யாருக்கெல்லாம் இது விளக்குகிறது? கடுமையான நிபந்தனைகளுடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியானது. இதனால் பெரும்பாலான விவசாயிகளுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் போனது. விவசாயிகள் எதிர்வினை, தள்ளுபடி முழுமையாக கிடைக்காததால் அதிருப்தி, பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டம் மற்றும் கோரிக்கைகள். அரசின் மறுசீரமைப்பு, மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் மற்றும் மாநில நிதி நிலைமை கருத்தில் கொண்டு தள்ளுபடி தளர்வு, புதிய பட்டியல் தயாரிப்புகள் அனைத்தும் ரெடியாகிட்டு இருக்குங்க. யாருக்கு இதில் முக்கியமான தள்ளுபடி? திட்டத்தின் எல்லைகள் மற்றும் முக்கியமான நிபந்தனைகள். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு மட்டுமே இது தள்ளுபடிக்கு உகந்த காலம். 10 மாத கால வரம்பு. மே 1 முதல் 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை பெறப்பட்ட கடன். புதிய சாகுபடி. எதிர்வரும் சாகுபடி காலத்தில் விவசாயிகள் எதிராக புதிய கடன்கள் பெற்று விவசாயத்தை தொடங்க வழிவகை செய்யப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக அமையும். குறு விவசாயிகள் அதிகபட்ச தள்ளுபடி சலுகையை பெறுவார்கள். சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி, பெரு விவசாயிகளுக்கு எந்த வகை தொகையான இருந்தாலும் 5,000 வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாற்றப்பட்ட அளவு அப்படின்னா லாஸ்ட் 75,000 வரை, 50,000ன்றது 75,000 வரை இப்போ மாற்றியிருக்காங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு 35,000 வரை. அந்த 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 1,00,000 வரைக்கும் 35,000 வரைக்கும் அந்த தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இது மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கான அட்டவணை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெரு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி, நிலையான தள்ளுபடி அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன? மறுபட்டியலை எவ்வாறு சரிபார்ப்பது? புதிய பட்டியல் தளர்வு. தளர்வுகள் அடிப்படையில் தற்பொழுது புதிய பயனாளிகள் பட்டியல், மறுபட்டியல் அரசால் தயாரிக்கப்பட்டு வருகிறது. திருத்தப்பட்ட இறுதி பட்டியல் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை நீங்கள் விரைவில் எதிர்பார்க்க முடியுங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் புதிய கடன்கள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. மறுபட்டியல் உங்கள் பெயர் உள்ளதா, அரசாங்க திருத்த பட்டியல், பயனாளிகள் பெயர் தற்பொழுது வெளியாகும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு உங்கள் கடன் தொகை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய அதிகாரப்பூர்வமான பட்டியலை நீங்கள் சரிபார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் இதை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விவசாய கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே கிடைக்கும். ஃபார்மர்ஸ் அனைவருமே இதை பயன்படுற வகையில் தான் தமிழக அரசு இதை வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜூன் 15ஆம் தேதி மறு பரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரை கடன் தொகையை உடனடியாக அவங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதனால் அரசுக்கு 6,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி இழப்பீடு செய்த இதை உடனடியாக அடுத்த 90 நாட்களில் ரிசர்வ் வங்கிக்கு தமிழக அரசு கட்டியே ஆகணும். அதனால் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.